தமிழக கேரள எல்லையான களியக்காவிளை பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை பகுதியில் இருந்து பழைய பேருந்து நிலையம் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு பழுதடைந்தது. இதையடுத்து புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை என்ஜேடி கட்டுமான நிறுவனம் ஒப்பந்தம் எடுத்துள்ளதை அடுத்து பணிகள் தொடங்கின. சுமார் 9 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள பேருந்து நிலையத்திற்கான கட்டுமான பணிகள் வெறும் 5 பணியாளர்கள் மட்டுமே ஈடுபட்டு உள்ளனர். அதனால் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கட்டுமான பணிகள் காரணமாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதனால் கடும் அவதிக்குள்ளான வாகன ஓட்டிகள் பேருந்து நிலைய பணிகளை விரைந்து முடிக்க கட்டுமான நிறுவனத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். ஒரு பொது கழிப்பறையா இருந்தால் கூட கிட்டத்தட்ட 600 ஸ்கொயர் ஃபீட்டா இருந்தால் கூட மினிமம் 5 பேராவது வேலை செய்வார்கள். இந்த பெரிய வேலையை வெறும் 5 பேர் நின்று வேலை பார்த்தால் எவ்வளவு வருடத்தில் இந்த வேலை முடியும்? ஆகவே மிகவும் துரிதப்படுத்தி இந்த வேலையை முடித்தால் மட்டுமே களியக்காவிளை வாழ் எங்களுக்கு ஒரு நிம்மதியான நிலைமை கிடைக்கும்.